பெண் என்பவள் தெய்வம், அவளது அருளில் உலகம் நடக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர். இந்திய மகளிர் தின விழாவில் நம் மாண்புமிகு திருமதி கே ஹேமாகுமாரி அவர்களை அறிமுகப்படுத்தி மகிழ்ச்சிகிறோம். VTM கலை அறிவியல் கல்லூரியில் 25 ஆண்டுகளாக முதல்வராக சிறப்பாக பணியாற்றினார். இன்று மகளிர் தின விழாவில் அவர்களது அறிவுபூர்வமான சிந்தனைகளை நாம் பெறுவோம். அவர்களுக்கு உரிய மரியாதையுடன் திருமதி கே ஹேமாகுமாரி அவர்களை வரவேற்கிறோம். Welcome to Kumari Advait Peravar Young Scientist Program 2025 to 2026. Today is International Women's Day. So we are going to interview a successful woman. Now let's dive into it. வணக்கம். என் பெயர் டாக்டர் கே ஹேமாகுமாரி. நான் இந்த கல்வித்துறையில் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். இந்த கல்வி சேவையை நான் பொறுப்பாகவும் ஒரு சமுதாய சேவையாகவும் நினைத்து பணியாற்றி வருகிறேன். நான் அருமனை PTM காலேஜ் முதல்வராக பணியாற்றி வருகிறேன். முதல்வராக நம்முடைய சர்வதேச மகளிர் தினம், இந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாளில் உங்கள் அனைவரையும் நான் பார்த்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பெண்கள் ஆண்கள் அப்படின்னு எப்போவுமே பெண்கள் தினம் கொண்டாடுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெண்கள் தினத்தில் என்னிடம் ஒரு ஆசிரியர் ஒரு கொஸ்டின் கேட்டார். மேடம், எல்லாரும் சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடுறோம், ஆண்கள் தினம் கொண்டாட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டார். அப்போ நான் என்ன சார், கண்டிப்பாக ஆண்கள் தினம் நமக்கு கொண்டாடணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி அந்த பெண்கள் தினம், அப்படி அந்த பெண்கள் தினத்துக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு மனதளவில் ஒரு எண்ணம் உண்டு. இந்த சமுதாயத்தில் பெண் என்பவள் பெண்ணால் எல்லாம் முடியுமா, பெண் எல்லாம் சாதிக்க முடியுமா, ஆணும் பெண்ணும் சமமா, இந்த ஒரு வித சந்தேகங்கள் எல்லார் மனசுலையும் உண்டு. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம். ஏன்னா ஒரு பெண் நினைத்தால் ஆண் சாதிக்க விட அதிகமாக கூட சாதிக்கலாம். ஆனால் ஆணும் பெண்ணும் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, ரெண்டு பேரும் சமம் தான். ஆனால் ஒரு பெண் எப்பொழுதுமே அறிவுபூர்வமாக தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு அவள் எடுத்த நோக்கம் என்ன நோக்கம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு எண்ணம் வேணும். நம்ம நம்மளால எல்லாம் சாதிக்க முடியும், எல்லாத்தையும் நம்மளால வெல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு, நல்ல ஒரு தைரியத்தோடு, நல்ல அறிவோடு, தன்னம்பிக்கையோடு ஒரு பெண் பயணம் செய்தால் அவருடைய பயணம் எப்பொழுதுமே வெற்றியைத்தான் பெருமை தவிர எந்த தோல்வியும் கிடையாது. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சமுதாயத்துல பழைய காலத்துல இருந்த பெண்களை விட இன்னைக்கு பெண்கள் எங்கேயோ போயிடுச்சு, எல்லா துறையிலையும் சாதிக்கிறாங்க. அப்படிதானே? நம்முடைய நாட்டில், இந்திய நாட்டில் பிரதமர் இந்திரா காந்தி முதல் பிரதமர், ஒரே பிரதமர். அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அவர்களும் ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சராக எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய சிறப்பு. முதலமைச்சர் அது மாதிரி ஆராய்ச்சி துறை விண்வெளியில கல்பனா சாவ்லா அவங்களுடைய சாதனை உங்களுக்கு தெரியும். எந்த துறையா இருந்தாலும் ஆணுக்கு பெண் சமம் என்று எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதனை புரிந்து வருகிறார்கள். அத்தகைய சாதனைகளையும் இந்த மகளிர் தினத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் உங்கள் அனைவரையும் என்னுடைய சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை குமரி அருள் பேரவை சான்றாக யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் 2025 to 2026 அதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ விமன்ஸ் டேக்கு நம்ம ஒரு ஹை லெவல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு ஹை லெவல் கவர்மெண்ட், ஸோ VTM காலேஜோட பிரின்சிபல் தானே நீங்கள். அப்போ உங்ககிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கிறோம். உங்களோட இன்சைட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நம்ம அறிய வந்துடும். ஸோ நம்ம வணக்கம். நான் 25 ஆண்டுகளாக இந்த கல்வித்துறையில் பணியாற்றி வருகிறேன். இந்த கல்வி சேவையை நான் பொறுப்பாகவும் ஒரு சமுதாய சேவையாகவும் செய்து வருகிறேன். சமுதாயத்தில் இத்தகைய ஆசிரியர் பணி என்பது மிக சிறப்பான ஒன்றாக நான் அதை கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு மாணவர்களை, நல்ல ஒரு மாணவனை சமுதாயத்தில் உருவாக்க வேண்டும். அனைத்து கல்லூரிக்கு வரக்கூடிய அனைத்து மாணவர்களையும் நாம் ஒரு உயர்ந்த நிலையில் பார்க்க வேண்டும் என்ற
ஒரு நல்ல எண்ணத்தோடு அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வரும்பொழுது நாம் செய்யக்கூடிய பணி நமக்கு நம்முடைய கடமையில் நாம் மிக சிறப்பாக இருந்து பணியாற்றினால் நாம் உயர்ந்த ஒரு இடத்தை அடையலாம் என்று ஒரு சந்தேகமில்லை. இதே மாதிரி எனக்கு இந்த கல்லூரி முதல்வராக நான் பணியாற்றி வருகிறேன். நம்முடைய கல்லூரியில் உள்ள மாணவர்கள் மிகச்சிறந்த மாணவர்கள், மிக ஒழுக்கமுள்ள மாணவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாணவர்கள், அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் பணியாற்றுவது நமக்கு மகிழ்ச்சி. நீங்க பிரின்சிபல் ஆஃப் விடிஎம் காலேஜ், அப்போ உங்களுக்கு ஒரு உமன் லீடரா இருந்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? பெண்கள் என்பது நம்மளுடைய பழைய காலத்துல உள்ள பெண்களையும் இந்த காலத்து பெண்களையும் நம்ம பார்க்கிறேன். அந்த காலத்துல பெண்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஏன்னா அப்போ அந்த பழைய காலத்துல எல்லாம் ஒரு 18 வயசு ஆகும்போது பெண்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி கிடைக்கும். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. நமக்கு அனைத்து என்னென்ன துறை எங்கெங்கே சாதனை புரியலாம், என்னென்ன வேலை வாய்ப்புகள் உள்ளன, அப்புறம் என்னென்ன நமக்கு ஒரு சமுதாயத்தில் சாதிக்க முடியும், என்னெல்லாம் நம்ம ஒரு சமுதாயத்தை உயர்வடைய செய்ய நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரிகிறது. அந்த ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு எல்லா பெண்களிடமும் இருக்கிறது. கல்லூரியின் ஒரு முதல்வராக நான் பணியாற்றுவதில் எனக்கு எந்தவித கடினமும் தெரியவில்லை. ஒரு பெண் நம்ம பெண் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எடுக்கும் பொழுது ஆணும் பெண்ணும் அதில் ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு சில நேரங்களில் யோசிக்கிறது உண்டு. ஆணும் பெண்ணும் சமம்தான். பெண் என்பது நம்ம தனியாக ஒரு பெண்ணால் முடியுமா, ஒரு நிர்வாக பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதை பெண்ணால் முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறி எனக்கு அது ஏன் வருது அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். அதுல எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனா ஒரு பெண் என்பவள் அறிவுபூர்வமாக அவளுடைய அறிவு தான் அவளுடைய அறிவும் அவளுடைய தன்னம்பிக்கையும் தான் அவளை இந்த சமுதாயத்தில் தனியாக அவளை எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஆயுதமாகும். அதனால நம்ம எந்த இடத்தை எங்க அணுகினாலும் நாம் தன்னம்பிக்கையோடும் அறிவோடும் ஒரு காரியத்தை நாம் அணுகும்போது அது நமக்கு வெற்றி தான். அது மட்டுமல்ல, மாணவர்களாகிய நான் உங்களிடம் சொல்ல என்னுடைய கல்லூரி மாணவர்களும் எப்பொழுதும் நான் சொல்லக்கூடியது ஒன்றுதான், எந்த இடத்திலும் நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சரி கோபம் அது முதல்ல நமக்கு என்னது கோபம் என்கிறது நம்மளுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலிலிருந்து உண்மைதானே. ஏன்னா நம்ம கோபப்படும் பொழுது நம்மளுடைய என்னது பிரெயின் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் தானே, அது மீறி தான் நம்ம கோபப்படும். அதனால கோபம் கொள்ளக்கூடாது, அமைதியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு தலைமை பண்புக்கு வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும், ரொம்ப உண்மையா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வியை பொறுத்தவரையில எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் அனைவரிடமும் அனைத்து மாணவர்களையும் என்னுடைய குழந்தைகளை பொறுத்தும் பார்க்கிறேன். அனைத்து சக பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் நான் மிகவும் அன்போடும் அரவணைப்போடும் நான் பார்ப்பவர். எனக்கு அது மிக கடினமாக தெரியவில்லை. அனைவரும் எனக்கு ஒத்துழைக்கிறார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய சவாலாக. பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு எல்லாமே சவால் தான். ஏன்னா பெண்கள் என்னும் போது அந்த சமுதாயமானாலும் சரி, எந்த ஒரு கூட்டமானாலும் சரி, அந்த பெண்களை பார்க்கும் பொழுது அவங்க பார்க்கக்கூடிய நம்ம நினைக்கிறோம், நம்மளை அவங்க பார்க்கும்போது நமக்கு அது ஏதோ ஒரு பெண் என்பவள் சீக்கிரமா பயப்படக்கூடியவர்கள். அந்த மாதிரி அந்த ஒரு பயம் நமக்கு உள்ளுக்குள்ள இருந்தாலும் நமக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அணுகும் போது அந்த பயம் நமக்குள்ள வராது. அது மட்டும் இல்லாம சவால்கள் வந்தாலும் என்ன சவால் வந்தாலும் நம்மளால முடியும், நம்மளால சமாளிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோட தான் எனக்கு எப்பவுமே நம்மளோட மனசுல இருக்க வேண்டியது, நம்ம எப்பவுமே எல்லாத்துலயுமே நம்ம வெற்றி அடையணும். எல்லாம் நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவும் இல்லை என்ற நோக்கத்தோடு நம்ம முயற்சி. ஸோ அஸ் அ விமன் இன் லீடர்ஷிப் ரோல் நீங்கள் எப்படி உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் உங்களோட பர்சனல் லைஃப்பையும் ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்லலாம். என்னன்னா நான் திருமணம் முடிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் நான் வெறும் யூஜி டிகிரி மட்டும்தான் முடிச்சுட்டு வந்தேன். வெறும் ஒரு
பிகாம் பட்டதாரியாக தான் நான் திருமணம் முடிச்சு வந்தேன். வந்த பிறகு என்னுடைய கணவர் டி ஜோதிஷ்குமார் அவர்கள் அவங்க தான் என்னை வந்து பிஜி படிக்க வச்சது, எம்ஃபில் படிக்க வச்சது, பிஹெச்டி படிச்சது எல்லாமே என்னோட ஒரு குழந்தை பிறந்த பிறகு தான். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா. அவர் வந்த பிறகு தான் நான் வந்து என்னோட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே நான் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் அவங்க வந்து ஒரு 2017 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு அவங்க வந்து தவறிட்டாங்க. இருந்தாலும் அப்போ வந்து என்னோட வந்து 12th படிக்கிறான், என்னோட பையன் வந்து 5th படிக்கிறான். பையன் பேர் விஜயன் வந்து படிக்கிறான். அப்போ அந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து முதல்ல உலகமே தெரியாத ஒரு இடத்துல, ஒரு இடமே வழி தெரியாத ஒரு இடத்துல கொண்டு விட்ட மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அதுக்கு பிறகு வந்து நான் தனியாக சிந்திக்க தொடங்கினேன். நான் ஒரு பெண் இருந்தாலும் என்னுடைய குழந்தைகளுக்காக நான் இந்த சமுதாயத்தில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் எனக்கு இருந்தது.